இப்போ வந்து அருண் வந்து ஒரு மாதிரி கலக்கிக்கிட்டு இருக்காரு. பட் டெய்லி எங்கள் வீட்டில் லைவ்லாம் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. லைவ் ஆகும்பா. லைக் ப்ரீவியஸ் சீசன் இந்த சீசன் கொஞ்சம் கம்மி தான். யாருமே அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே வந்து இருக்கிறதுல ஒரு நெகட்டிவிட்டி தான் ரொம்ப தேடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது எனக்கு ரொம்ப அது டாக்ஸிக்காக தான் ஃபீல் ஆச்சு. அந்த மனுஷன் நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடுங்க. அவ்வளோ பேசிக்கான ஒரு மேனர்ஸ் கூட இல்லாமல் இருக்காங்க. 12 years சொன்னீங்க. 12 ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தீங்க. பிகாஸ் லவ் மேரேஜ்னால அந்த டென்ஷன் வேறு தனியாக இருக்கும். அண்ட் ஏதாவது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு எப்படியும் உலகம் அழிய போகுது 12 சொல்லிட்டு நம்ம உலகம் அழியும் போது சிங்கிளா அழியக்கூடாது, கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நிறைய பேர் சி செக்ஷன் கோ த்ரூ பண்றாங்க. எவ்ரிபடி ஹேண்டில்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நான் வந்து சி செக்ஷன் உடனே என்னோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிப்ரெஸ் ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த அனஸ்தீசியா முடிஞ்சு எந்திரிச்சு இப்படி திரும்புறேன், எனக்கு என்னமோ எல்லாம் கிட்னி லிவர் எல்லாம் இப்படி கொடன்னு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஐயோ, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட மை ஃபேவரட் அக்கா சாயக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? குட். ஒரு ஆல்மோஸ்ட் 4-5 years கழிச்சு மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கும்ல. உங்களோட செகண்ட் குட்டியை கை குழந்தைய நான் பார்த்தேன். அவருக்கு இப்போ 4 வயசு. 4 வயசு, அப்போ 4 years. உங்களை கூப்பிட்டு வச்சுட்டு நான் இதை பத்தி பேசலைன்னா எப்படி அப்படின்னு தான். கண்டிப்பா ப்ராஜெக்ட் பத்தி பேசி ஆகணும். மகாநதி வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் பாரதி கண்ணம்மா பீப்புள் ஆர் ஜஸ்ட் லவ்விங் திஸ் பேர். எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஜென்ரலாகவே அந்த ஒரு பேருக்கான அது என்னமோ பிரவீன் சார் வந்து அந்த எப்படியோ பிடிச்சிடுறாரு அந்த பேர் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்பவே அழகான ஒரு ப்ராஜெக்டாக போயிட்டு இருக்கு. ஹவு ஹாப்பி ஆர் யூ ஆன் தட்? எஸ், ஆக்சுவலி எல்லாம் நிறைய மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக ஷேர் பண்ணுவாங்க. நிறைய ஃபேன்ஸோட மெசேஜஸ் அதெல்லாம் ஒரு சில பேர் பயங்கர கோவமாக இருப்பாங்க, ஒரு சில பேர் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கோவப்படுறவங்களோட ஃபீலிங்கும் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அதை ஹார்ட்டுக்கு எடுத்துக்கிறதுனால அவங்க அப்படி பேசுகிறாங்க. அதுலேயுமே நான் ஒரு பாசிட்டிவிட்டியை தான் பார்க்குறேன். ஓகே, தே லவ் த ப்ராஜெக்ட், அதனால அவங்க அந்த க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி. அதான் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். அண்ட் இன்னொன்று கண்டிப்பாக பேசி ஆகணும். இப்போ வந்து அருண் வந்து ஒரு மாதிரி கலக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே இப்போ ஆல்ரெடி நம்ம பேசணுமே அந்த நெகட்டிவிட்டி அப்படின்ட்டு, உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் அவங்கள வந்து பயங்கரமாக திட்டுறாங்க வெளியில். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி அதான் நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு ஏதாவது பண்ணோம் இல்லையா, அப்போ யாரை பற்றியாவது ஏதாவது பேசுவோம், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போயிடலாம் அப்படின்னு தான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா? நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. என்ன சொல்றது, வீக்கெண்ட் எபிசோட்ஸ் பார்க்குறேன். பட் அந்த வீக் டேஸில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். பட் டெய்லி எங்கள் வீட்டில் லைவ்லாம் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. லைவ் ஆகும்பா. எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால நான் லைவ்லாம் பார்க்கறது இல்லை. லைக் ப்ரீவியஸ் சீசன் இந்த சீசன் கொஞ்சம் கம்மி தான். பட் பார்க்கையில் யாருமே அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே வந்து இருக்கிறதுல ஒரு நெகட்டிவிட்டி தான் ரொம்ப தேடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனாலே அதை பார்க்கறது இல்லை. அது எனக்கு ரொம்ப அது டாக்ஸிக்காக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அது மெயினாக எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்காத விஷயம் வந்து ஒருத்தங்க சாப்பிடும்போது ஒரு பிரச்சனையை இழுத்து பேசிகிட்டே இருக்காங்க. என்ன வந்துட்டு அந்த ஒரு வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட விடலாம்ல. சாப்பிடும்போது ஏங்க ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விடுறீங்க? அந்த மனுஷன் நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போடுங்க. அவ்வளோ பேசிக்கான ஒரு மேனர்ஸ் கூட இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம். ஒருத்தர் சாப்பிட்றாங்க அப்படின்றது கூட அவங்களோட கோவத்தை பண்றாங்க. தட் ஐ டோன்ட் லைக். அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இந்த சீசன்ல சுத்தமா பிடிக்கல. சாப்பிட்ற இடத்துல வந்து நீங்க எதுவும் பேசாதீங்க, let them eat in peace அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ 12 years சொன்னீங்க. 12 ரீசெண்டாக ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தீங்க. அதுவுமே என்னன்னு சொல்லுது, ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி தான். அந்த கரெக்டாக அந்த மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல. பிகாஸ் அந்த தாலி கட்டுற மொமெண்ட் அந்த பக்கம் இருந்தாலுமே, அஃப்கோர்ஸ் லவ் மேரேஜ்னால அந்த டென்ஷன் வேறு தனியாக இருக்கும். ஜென்ரலாகவே கல்யாண டென்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட அந்த கல்யாண ஜேர்னியை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஹவு இட் வாஸ்? உண்மை சொல்லணும்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே இல்லை கல்யாணத்துக்கு. ஸோ வி காட் ஸ்கேர்ட் தட் தே மைட் சே நோ அண்ட் ஏதாவது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு
எப்படியும் உலகம் அழிய போகுது 12 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. நம்ம உலகம் அழியும் போது சிங்கிளா அழியக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ அதனாலதான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண டே 12 தலைவர் பர்த்டே வேற, அதனால மெமரபிளா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆக்சுவலி அந்த டேட்டு ஒரு மெமரபிளான ஒரு டேட் தான். என்ன ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு மாதிரி கூட சொல்லிக்கலாம். அது ஒருத்தங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. ஃபார் மீ இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஒரு Transition டிஃபரெண்ட் period அது. டர்ன் பண்ண ஒரு நாளா அமைஞ்சிருச்சு. கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கல்யாணம், அப்புறம் ஒரு குட்டி ப்ராசஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் குழந்தை இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஆமா. பட் ஆனால் ஐ ஆல்சோ நோ லைக் நீங்க சொன்னீங்க அந்த நிறைய டாக்டர்ஸ்லாம் பயம்பூத்தி விட்டாங்க சி செக்ஷன் பண்ணியே ஆமா, ஆகணும் ஆமா. அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த சி செக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்ட்டு ஒரு பீரியட் இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம டெலிவரி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ராவல்னும் இருக்கும் அப்படின்வாங்கல்ல. ஸோ அதை பற்றி கண்டிப்பா என்னன்னா நிறைய பேர் சி செக்ஷன் கோ த்ரூ பண்றாங்க. எவ்ரிபடி ஹேண்டில்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நான் வந்து சி செக்ஷன் உடனே என்னோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிப்ரெஸ் ஆயிடுச்சு. நான் வந்து எல்லாமே நம்மளா உருவாக்கிக்கிற பிரச்சனை தாங்க. யாரும் நமக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கறது இல்ல. நம்மளே நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிறோம். நான் வந்து ஐயோ சி செக்ஷன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து என்னமோ பண்ணிட்டாங்க. இங்க நம்மள்ட்ட அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ டென்ட் நோ எனிதிங் அபவுட் வாட் சி செக்ஷன் இஸ், ஹவு தே ஆர் கோயிங் டு டு இட், ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி வந்து உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டிட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு. ஸோ நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த அனஸ்தீஷியா முடிஞ்சு எந்திரிச்சு இப்படி திரும்புறேன். எனக்கு என்னமோ எல்லாம் கிட்னி லிவர்லாம் இப்படி கொடன்னு வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஐயோ நான் இனிமேல் திரும்பவே மாட்டேன்னு ஒரு 5 நாள் நான் இப்படியே தான் இருக்கேன். அதுவே தனி வலியா இருக்கும். லிட்டரலி ஐ இமேஜின் தட் ஐ கான்ட் பேர் தட் பெயின், சம்திங் இஸ் டெரிபிளி ராங். அந்த ப்ராசஸ் எனக்கு புரியல. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா அதை ஹேண்டில் பண்ணேன். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் தயவு செஞ்சு திரும்ப, நீ ஒருத்தி மட்டும் அந்த மாதிரி கிடையாது, நிறைய பேர் இல்லை எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஸ்டக் ஆயிட்டேன். அந்த ஒரு பயத்துக்குள்ள ஸ்டக் ஆயிட்டேன். அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு தான். அந்த டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த ஃபேமிலி வந்து சப்போர்ட் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் வி குட் ஹவ் டன் தட். எனக்கு தைரியம் இருந்தால் நான் அதை ஹேண்டில் பண்ணியிருப்பேன். பயந்ததுனால தான் நான் உட்காந்துட்டேன். ஸோ எல்லாருமே வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனால ஐ குட் கம் அவுட் ஆஃப் தட். அந்த போஸ்ட்மார்ட்டம், அந்த டிப்ரெஷன் எல்லாமே வந்து ஒரு மாதிரி என்னையே அறியாமல் நான் வந்து அதுலேருந்து வெளியில் வந்திருக்கேன். அப்போல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஓகே. இது வந்து comes to the first child. Second child, of course, we know it was normal delivery. உங்களுக்குன்ட்டு ஒரு ஐடியா இருந்திருக்கும். அங்க அந்த ஜேர்னில எல்லாம் you were okay, all okay. Second child is like completely different situation. ஏன்னா ஃபர்ஸ்ட் child அப்போ அவருமே ஷூட்டிங் பிஸி அப்படிலாம் இருந்தாரு. நான் எங்க அம்மா வீட்டில் இருந்தேன். அவருமே வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா பேச மாட்டாங்க. அப்போ கோவமா இருந்தாங்க அதனால அவரும் வீட்டுக்கு வந்து பேச முடியாது. ஸோ ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருந்தோம். பட் கோவிட் இட் வாஸ் டோட்டலி ஆப்போசிட். நீ வீட்லயே இருந்தவனோட சிச்சுவேஷன். ஸோ இவர் வந்து 24/7 என் கூட இருந்தாரு, எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஜேர்னி ஆஃப்டர் அவங்களோட பர்த்க்கு அப்புறமா அது நார்மலா இருந்துச்சு. இவர்கிட்ட நான் நிறைய டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணேன். ஏன்னா டெலிவரி ரூம்ல அவர் இருந்தாரு கூட. அவர் ஹி saw how difficult the journey was. கூடவே இருந்து பார்த்ததுனால the way he started treating me-ல எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. So he was appreciating even the smallest things that I was doing. இல்லைங்களே இப்பெல்லாம் பேசுறாள் கிடையாது அந்த மாதிரி இருந்தது. ஓகே. ஆக்சுவலி இந்த ஜேர்னி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, சம் பீப்புள் வி லுக் அப் டு லைக் வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னா, சில பேர் இன்னும் ஒன்றும் இல்லை லைக் குட்டி குட்டி கோல்ஸ்லேருந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நானே பார்த்துருக்கேன்ப்பா நைஸ் கப்பல் இப்படின்ட்டு பார்க்குறது அப்படின்னு ரொம்பவே அழகாக வந்து உங்களை பார்க்குறதோ இல்லை நிறைய கப்பல்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வி ஹவ் பீன் ஹியரிங் நிறைய செப்பரேஷன் நியூஸ். ஐ வாஸ் லைக் என்ன நடக்குது வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி தான் தோணும். தட் இஸ் சம்திங் லைக் இப்போ என்னன்னு சொல்லுது, நாட் ஜஸ்ட் என்ன எல்லாருக்குமே வந்து பீயிங் யங் கேர்ள்ஸ் ஓ யங் பாய்ஸ்க்கு வந்து அந்த மேரேஜ் அப்படின்ற டாபிக் வந்து ஒரு மாதிரி பயம் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு ஆன் ஹியரிங் திஸ் நியூஸ் அண்ட்லாம். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சம்வேர் நம்ம ரொம்ப இண்டிபெண்ட், நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கணும். எவ்ரிபடிஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ்.
இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்கிறதுனால இண்டிவிஜுவல் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் கரெக்ட். ஆஸ் அ கப்புள் அண்ட் டுகெதர் யூ ஷுட் நாட் ஹாவ் எனி ஒப்பீனியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போற்றி ஆயிட்டு இருக்கு. சி நீங்க கல்யாணம்ன்றது ஒரு கமிட்மெண்ட் தானே. இல்லைன்னா நீங்க லிவிங் டுகெதரா இருந்துட்டு போங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போங்க. யூ நேம் இட், யூ ஹேவ் சோ மெனி நேம்ஸ். த ஜென்சி கிட்ஸ் அண்ட் ஆல் ஹேவ் சோ மெனி நேம்ஸ். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். கல்யாணம்னு ஏன் நம்ம பண்றோம்? பிகாஸ் யூ ஹாவ் டு லிவ் டுகெதர் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப்ன்ற கமிட்மெண்ட் தானே. அதுவே கேரண்டி இல்லைன்னா நான் என்ன நினைச்சு நான் வாழ்வேனே எனக்கு தெரியலையே. சி ஒரு மேரேஜே வந்து ஒரு கேரண்டி இல்லை அப்படின்னும் போது வை ஷுட் வி ஸ்பெண்ட் சோ மச் மணி காலிங் எவ்ரிபடி? நீ வந்து எதுக்கு மொய் வாங்குற, நீ வந்து எதுக்கு எல்லாம் செலவு பண்ணி பண்ற, வேஸ்ட் இல்லை. அதுக்கு நீங்க பாட்டுக்கு ஓகே ஒரு ஓரத்துல லிவிங் டுகெதரா இருந்துட்டு போங்க. ஏன் வந்து இந்த மாதிரி கல்யாணம்னு சொல்லி அதை வந்து ஒரு குழந்தை நம்ம வந்து இந்த உலகத்துல கொண்டு வரோம். அவங்களுக்கு நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க வாட் ஆல் தே வில் கோ த்ரூ பை சீயிங் யோர் ஃபைட்ஸ் அண்ட் செப்பரேஷன், யூனோ there's so many things. ஒன்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்க அந்த பர்சனுக்கு தான் கமிட்டடா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சடனா why are you getting diverted? அதுதான் எனக்கு தெரியல. எனக்குமே பயமா இருக்கு. சொல்றீங்க இல்ல, ஏன்னா வந்து see I've seen லைக் ஒரு 2-3 இயர்ஸ்ல கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்களையும் பார்த்திருக்கேன். 17 இயர்ஸ் 20 இயர்ஸ் பயமா இருக்கு எனக்கு. இப்போ ரீசெண்டா வந்து 30 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் பிரேக்கிங் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத நியூஸ் பார்க்கும்போது. அது எனக்கு எதை நோக்கி பயணமாகுது, எதனால அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி. இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் தான். நமக்கு வந்து அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்றதும் தெரியாது. இவ்வளோ தூரம் பொறுத்து இப்போ அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆயிருக்காங்கன்னா there must be some reason அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். பட் somewhere I feel the kids are getting affected because of this. As parents we should take little responsibility for their life ன்னு தோணுச்சு. End of the day நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் பண்றதுனால தான் நமக்கு இந்த லைஃப் அமையுது. அப்படி இருக்கும்போது நம்மளுமே வந்து ஒரு சில சாக்ரிஃபைசஸை கிட்ஸுக்காக பண்ணணும். நம்ம ஈகோஸை கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கணும். யூனோ நம்ம ஆங்கரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸஸ் கூட பண்ணலன்னா நம்ம எதுக்குங்க குழந்தெல்லாம் பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தாட். ஒரு ஸ்பீக்கிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக கேட்டாகணும். பிகாஸ் லைக் யூ டோல் லைக் யூ வாண்ட் டு பிகம் அ ஹோம் மேக்கர். லைக் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தாட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம கெரியரே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம்? இல்லைங்க, நான் ரொம்ப வில்லிங்காக தான் பண்ணேன். சி அகேன் ஐ வாஸ் டூயிங் கல்யாணம் ஆகும்போது பண்ணிட்டு இருந்தேன். I knew end of the day fame and moneyன்றதை தாண்டி மெயினாக ஹாப்பினஸ் தானே. ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு இந்த ஃபேமிலி மூலியமாக கிடைக்குது அப்படின்னும் போது எனக்கு அதை வருத்தமாகவே இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ அப்படியே அந்த ஃப்ளோவில் போகிறது அந்த மாதிரி தான் தெரியல எனக்கு. அது திஸ் வாஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைங். அதுவுமே எனக்கு நான் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஒரு ஆசைக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடித்தோம். அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஆக்சுவலி நல்ல மைண்ட் செட் ஆக்சுவலி ஏன்னா நாட் எவ்ரிபடி கெட்ஸ் தட். பிகாஸ் நீங்கள் சொன்னீங்களே இப்போ அந்த ஒரு மாதிரி இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியன் தான் நிறைய பேர் ஆக்சுவலி இருக்காங்க. பட் when it comes to a couple or comes to a family அப்படின்னா it is a collective opinion. அது வந்து ரொம்பவே அழகா சொன்னீங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens.